உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டா. பொதுவாகவே கிரிக்கெட்ல ஒரு சில பவுலர்ஸ் பயங்கரமா ஒரு காலகட்டத்தில் உருவெடுப்பாங்க. அப்படி ஒரு அன்காமன் பவுலிங் ஆக்ஷன்ல உள்ள வந்த ஒருத்தர் தான் லேசித் மலிங்கா. அவர் உள்ள வந்தப்போ உண்மையிலுமே எல்லாருமே அவரை பார்த்து பயந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஈவன் தோ வேர்ல்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் பேர் வாங்கின எல்லாருமே அவர் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ், சீரியஸ்லி அவரோட பவுலிங்கை எங்களால ஆடவே முடியல அப்படின்ட்டு பல கிரிக்கெட்டர்ஸ் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவர் போடுற யாக்கர்ஸை எங்களால டச் கூட பண்ண முடியாது, எல்லாமே டோ க்ரோஷர்ஸா இருக்கும். ஈவன் தோ கண்டினியூவா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்த லாசித் மலிங்காவை ஒரு சின்ன பையன் 2011 நாட்வெஸ்ட் டிராஃபில வச்சு அடிச்சான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். அந்த சின்ன பையன் தான் விராட் கோலி. விராட் கோலி அப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருந்த காலகட்டம். 2011 நாட்வெஸ்ட் டிராஃபி அவரோட கெரியரையே மாத்தினுச்சு. லாசித் மலிங்கா மாதிரி ஒரு பிளேயரை வச்சு சம்பவம் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஒரு 45 ரன் 14 பால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. அங்கேருந்து கெரியர் அவருக்கு வேற மாதிரி மாறி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் லேசித் மலிங்காவை பார்த்து பயந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் லேசித் மலிங்காலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்ட ஒருத்தர் தான் விராட் கோலி அப்படிங்கிறது தான் இதுல சுவாரஸ்யமான விஷயமே. ஈவன் மலிங்கா கூட சொல்லியிருக்காரு, நான் பெரிய ஒரு லெவலப்ல இருந்தப்ப என்னை அடிச்ச ஒரு ஆள் வந்து விராட் கோலி, நான் அங்கேருந்தே விராட் கோலியை பெருசா தான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பவுலர்ஸுமே பயமுறுத்தின ஒருத்தர் விராட் கோலி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அடுத்தடுத்த பார்ட்ல வருது, அதை பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணிருங்க.